இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரட் குமார் மற்றும் கிராஸ்ரோட் ஃபிலிம் கம்பெனி சேர்ந்து வழங்கும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடும் வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி சேர்ந்து நடிக்கும் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். ஃபர்ஸ்ட் ஷாட் நடிக்கிறா, அவர் கொலக்கட்டையை தின்னுக்கிட்டு டிவிஎஸ் வீட்டுல வரணும் நாடோடிகள்ல. கரெக்டா காலத்துக்கு போட்டா கால் சைலன்சர் சுட்டு சுடிச்சுக்கிட்டே வருது. என்னடா எந்த வண்டி இறங்கி ஓடினா ஓடி போய் ஓடு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அபிநயம் எடுத்துங்க. நான் நம்பினேன். கதிரை கூப்பிட்டேன், சசியை கூப்பிட்டேன். வேற பொண்ணுக்கு வாய் பேச வராது, காது கேட்காது. 3 பேரும் நினைச்சோம்னா இது ஆர்டிஸ்ட் ஆக்கிடலாம். ஆடியோ லான்ச்சில் நான் சொல்றேன், இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச வராது, யாராவது சொல்லுங்க. அப்புறம் பல பேர் இவ்வளவு சொன்னாங்க. சசிக்கு நாடோடிகள் நான் பண்ணினதுன்றது அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரத்து நான் நடிச்சது தான். சுப்பிரமணியபுரத்துக்குள்ள நான் எப்படி போனேன் அப்படின்னு சசிக்கு என் மேலே எப்படி நம்பிக்கை வந்தது. சசி அவ்வளோ ஈஸியாலாம் யாரையும் நம்ப மாட்டான். ஏன்னா அவன் கடந்து வந்த உலகம் வேற. எனக்கும் சசிக்கும் அப்படியே ஆப்போசிட். அவன் இப்படியே இருப்பான், நான் சவுண்டாவே இருப்பேன். இது எப்படி 2 பேரும் சேர்ந்தோம்? இது ஒரு பெரிய மேஜிக் தான். நாடோடிகள் கதையை நான் எங்கெங்கயோ சொல்றேன். ஒரு டீ கடையில் உட்காந்து சொன்னா நம்ம ஏதாவது சீனை மாத்தி சொன்னா டீ மாஸ்டர் சொல்லிடுவாரு, சரி அந்த சீன் ஜம்ப் ஆகி போயிட்டீங்க பாருங்க, அப்படி தெரியும் அந்த கதை எல்லாருக்கும். ஏபி சார் சொல்லுவாரு, என்னடா கொள்ள கூட்டம் மாதிரியே வரீங்க. ஆமா, சிவப்பா இருக்கிறவனுக்கு வேலை கிடைச்சிடும், கருப்பா இருக்கணும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவன் பாவம் ஊர் பக்கம் ஓடி வந்திருப்பான். நான் சொன்னேன், கருப்பா இருந்தான் முதல்ல உடனே அவனை சேர்த்துக்கிட்டா வேலைக்கு அப்படின்னு. ஃபிலிம் டைரக்ஷன் நான் பண்ணதே இல்லை. 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் சவுண்ட் சொல்கிறேன், கேமரா சொல்கிறேன், என் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் நடிக்கிறான். அவன் நடித்து முடித்தோடனே படமே பண்ணாத புது டைரக்டர்களுக்கு பெரும் மரியாதை கொடுத்து கதை கேட்பாங்க. ஆனால் ஒரு 2 படம் பண்ணி ஒரு படம் பண்ணி தோற்று போனவங்கள இங்கே வந்து எந்த விதமான மரியாதையும் இருக்காது. இப்போ நாடோடிகள் சொல்லும்போது நட்புனாலே இப்போ சமுத்திரகனி சார், சசி சார் அறிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வட்டாரம் இருக்கு இல்லையா? ஆனால் அது பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு. எங்களுக்கு தான். ஸோ அந்த நட்பு பற்றி சொல்லுங்க சார். அதில் ஏதாவது நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஏதாவது சொல்லலாமா? அன்பு சார்ந்த விஷயம் தான் தம்பி. அன்பு தான் வந்து இறுக்கி பிடிக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சசிக்கு நாடோடிகள் நான் பண்ணினதுன்றது அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரத்து நான் நடித்தது தான். சுப்பிரமணியபுரத்துக்குள்ளே நான் எப்படி போனேன் அப்படின்றது சசிக்கு என் மேலே எப்படி நம்பிக்கை வந்தது. சசி அவ்வளோ ஈஸியாலாம் யாரையும் நம்ப மாட்டான். ஏன்னா அவன் கடந்து வந்த உலகம் வேற. அவன் பெருசாக வெகுஜனங்களோட பெரிய தொடர்புலாம் இருக்க மாட்டான். அவன் பெரிய அவனுடைய உலகமே வேற. திடுதுப்புன்னு நான் எனக்கும் சசிக்கும் அப்படியே ஆப்போசிட். அவன் இப்படியே இருப்பான், நான் சவுண்டாவே இருப்பேன். இது எப்படி 2 பேரும் சேர்ந்தோம்? இது ஒரு பெரிய மேஜிக் தான். என்னன்னா அவனுக்கு என்னன்னா நான் பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பேன். அவன் ரொம்ப பூனை மாதிரி ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தன். மொத்தமாக ஆப்போசிட். ஆனால் சசி நானும் எப்படி சேர்ந்தோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. உனக்காக நான் நிற்கிறேன், எனக்காக நீ நிற்கிற அப்படின்றதான். அந்த அவனுக்கு இருந்த ஒரு சில சந்தேகங்கள் எப்படி உடைப்படுது. இவர் இது எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிட மாட்டான். அதே நேரத்தில் ஒரு தாய் மாதிரி இருப்பான். நீ வா போ, நான் உன் மேலே பேரன்பு காட்டுறேன், நீ கொஞ்சம் குறைஞ்சிருக்க, நீ வந்து ஏதோ காரணத்தோட என் பழகுறேன்னா நீ போ, உனக்கு தான் லாஸ் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் சசி. அப்படி ஒரு இடத்துக்குள்ளே நான் போகிறேன். நான் போகும்போது அவன் என்னன்னா, ஓகே ரைட்டு, அண்ணன் சரியாக இருந்தாருன்னா ஓகே, அண்ணன் இல்லைன்னா வேறு ஆப்ஷன் என்னன்னு பார்த்து வைங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் என்னோட பயணப்படணும்னு அவனுக்கு ஆசை. அங்கே போய் நிற்கும்போது நானும் சரி, ஒரு 300 பேர் 400 பேர் அந்த மதுரை குழுங்க சாங்கு பயங்கரமாக முளைப்பாதையெல்லாம் கட்டி ஊரே வந்துக்கிட்டு இருக்கு. நான் என் வேலை முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்றாங்க. நான் என்னடா கிளம்புனா வெட்டியெல்லாம் மடிச்சுக்கிட்டு நான் க்ரௌடு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை தூரத்துலேருந்தே கவனிக்கிறாங்க. இவங்க கவனிக்கணுன்றதுக்காகவும் நான் செய்யலை, என் இயல்பது. நான் பருத்திவரனில் என்ன வேலை பார்த்தோம், எனக்கு சும்மா எந்த ஷூட்டிங் போனாலும் சரி நான் பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பேன். நான் சும்மா ஒரு சேரை போட்டு உட்காரவனே கிடையாது. நான் தூக்கி அங்கே வை, தூக்கி இங்கே வை, இது என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா நான் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கேன். இதை பார்க்குறான். அவனுக்குள்ள என்னமோ ஒரு உளவியல் மாறுது. அண்ணே நான் நடிக்க போகிறேன், நீ வந்து எடு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா அங்கே தான் அண்ணன்ற ஒரு பாண்டிங் வருது. நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் விஜயகாந்த் சார் படத்துக்கு அப்புறம் நிறைஞ்ச மனசுக்கு அப்புறம் ஃபிலிம் டைரக்ஷன் நான் பண்ணதே இல்லை. 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் சவுண்ட் சொல்கிறேன், கேமரா சொல்கிறேன், என் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் நடிக்கிறான். அவன் நடித்து முடித்தோடனே நான் அப்படியே உட்காந்துருக்கேன். இப்போ ஓகேவான்னு கதிர் கேட்குறான். இப்போ அவன் சொல்கிறான், அண்ணன் சொல்லட்டும், அவன் தானே மைக்கை பிடிச்சி ஆக்ஷன் சொன்னான்,
அவன் ஓகேவா இல்லையான்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் கதிரை பார்க்குறேன் இன்னொரு எடுத்துக்கணும் என்னடா என்ன பண்ணோம் அப்படின்னு வரான். அங்கே ஆரம்பிக்குது அந்த பாண்டிங். ஓகே. இந்த நொடி வரைக்கும் அந்த பிடி இருக்குல்ல. ஒரு வாட்ச் போட்டிருந்தான், இப்படி சும்மா அந்த வாட்சை பார்த்தேன். அந்த ஒரே வாட்சில் 2 இது இருந்துச்சு. ஓகே. அதாவது நம்ம அந்த நம்பர் வர கட்டம் இருக்குல்ல, ஒன்றில் நம்பர்ஸ் இருந்தது, இன்னொன்று நோட்ஸ் 2 இருந்துச்சு. சும்மா நல்லா இருக்குடா அப்படின்னு பார்த்தேன், அவ்வளோதான். திடீர்னு இரவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ணே வா வெளியே போவோம். எங்கே போகிறோம், நாளைக்கு தான் ஷூட்டிங் இருக்கேன். வா நான் கூப்பிட்டு வர மாட்டியா வா கூப்பிட்டு போனால் பெரிய டைட்டன் ஷோரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். நான் வாட்சே கட்ட மாட்டேன். உடனே ஒரு பெரிய டைட்டன் ஷோரூம்குள்ளே கூப்பிட்டு போனால் பூரா வாட்ச். என்ன அப்படின்னா, நீ வாட்ச் பார்த்தில்ல, உனக்கு என்ன பிடிக்குது எடுத்துக்கோ. ஏய் அந்த வாட்ச் தான்டா பிடிச்சிருந்துச்சு, அப்போ இதை கட்டிக்க அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு அதை கட்டி விட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு வாட்சி செலக்ட் பண்ணுறோம். இதை கட்டுறான் புது வாட்சி ஒன்று எடுத்து கட்டிட்டு வந்தோம். இந்த மாதிரி 100 இருக்கு, 100 விஷயங்கள் இருக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலுமே சசி சார் மாதிரி நிறைய என்ன பாண்டிங் இருக்கு. தம்பி வந்து அவ்வளோ செஞ்சு இந்த இப்போ வரும்போது கூட எனக்கு திடீர்னு ஒன்று சாமியே என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கு. அதாவது அவன் நாங்கள் 2 பேரும் பேசிக்க மாட்டோம், கடந்து போயிட்டே இருப்போம், ஆனால் ரொம்ப கிட்டவே இருக்கும். இது வந்து இறைவன் கொடுத்தது. எல்லாருக்கும் இறைவன் நேரடியாக உதவி செய்ய முடியாது, இப்படி யாரையா அனுப்புவாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவன் அப்படிதான் நான் பார்க்குறேன். அந்த 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 பிடி இருக்குல்ல, அந்த பிடி தான் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது. இப்போ நாடோடிகள் கதையை நான் எங்கெங்கேயோ சொல்கிறேன். ஒரு டீ கடையில் உட்காந்து சொன்னால் நம்ம ஏதாவது சீனை மாற்றி சொன்னால் டீ மாஸ்டர் சொல்லிடுவார், கனி அந்த சீனு ஜம்ப் ஆகி போயிட்டீங்க பாருங்க, அப்படி தெரியும் அந்த கதை எல்லாருக்கும். யார் கேட்டாலும் பண்ண மாட்டேன்றாங்க, கருத்து சொல்கிறாங்க, இதுன்றாங்க அதுன்றாங்க. ஆமாங்க. அப்போ தான் போய் இப்போ சுப்பிரமணியபுரம் ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் எங்கேயோ போய் யார்கிட்டயோ சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகி அப்படியே வரேன். வந்த ஏன்னா சசி ஆஃபீஸ் போனால் நல்ல சாப்பாடு இருக்கும் எப்போவுமே, நான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போனால் இவன் அப்படியே என்ன எங்கே போயிட்டு வர அப்படின்னா, இல்லைடா ஒரு கதை வச்சுருக்கேன். நம்ம சினிமா எப்படின்னா படமே பண்ணாத புது டைரக்டர்களுக்கு பெரும் மரியாதை கொடுத்து கதை கேட்பாங்க. ஆனால் ஒரு 2 படம் பண்ணி ஒரு படம் பண்ணி தோற்று போனவங்கள இங்கே வந்து எந்த விதமான மரியாதையும் இருக்காது. ஏன்னா நான் ஒரு 2 படம் பண்ணி தோற்று போய் அடுத்த முயற்சியில் இருக்கிற ஒரு இயக்குனர் அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு படைப்புக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அவங்க கதை கேட்க வச்சு ஒரு படம் பண்ணுறது நம்மளை அப்படி இம்சை பண்ணிடுவாங்க. நம்முடைய கற்பனை திறனை ரொம்ப குறைச்சே மதிப்பிடுவாங்க. இப்போ நான் வரேன் வந்தால் என்ன அப்படின்னா, என்ன கதையை சொல்லிட்டு வரேன், எங்கே போனாலும் ஒரே கருத்தாக சொல்கிறாங்க. என்ன கதை என்கிட்ட சொல்ல மாட்டியா, நம்ம தான் ஒரு படம் எடுத்துருக்கோம்ல, சுப்பிரமணியம் ரிலீஸ் பண்ணோன்னே நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சொல்லு. ஆமாம். சாப்பிட்டு சொல்றியா? இல்லைடா சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும், வயிறு நிறைஞ்சா கதை சரியாக சொல்ல முடியாதா, பசியோடு சொன்னாதான்டா நல்லாயிருக்கும், அப்படியே உட்காரான்னு சொல்லி அப்படியே சொல்கிறேன். எல்லாம் கேட்டவுடனே அவன் சூப்பராக இருந்தேன், இல்லை யாருண்ணே எதானே மாற்ற சொன்னான், எதையுமே மாற்றாதானே அப்படியே எடு. அப்போ தான் ஜெய் வராரு, இந்த அவன்கிட்ட கேளு, ஓகேண்ணா அப்படியே போய் அட்வான்ஸ் கொடுக்குறேன், சுப்பிரமணியம் ரிலீஸ் ஆகி 10ஆவது நாள் 15ஆவது நாள் நீ ஷூட்டிங் போயிடலாம். அவனா நான் ஜெயிட்ட போய் இந்த தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம், ஐயோ அண்ணன் இப்போ தான் நான் 2 படம் கமிட் பண்ணேன், நான் நீங்கள் கேட்குற மாதிரி 60 நாள் 70 நாள் வர முடியாது, இப்போ திரும்ப என்ன ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் டேய் நீ நடிக்கிறாடா அப்படின்னா, நீ வேறு முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும், என்னை பிடிக்கணும், நம்மளே ஒரு ஹீரோ வரலன்றதுனால தான் அந்த படம் நடிச்சிருக்கோம், நீ என்ன திரும்ப என்னைய கொண்டு போய் அடுத்ததில் இல்லைடா இந்த படம் ஓடும் சுப்பிரமணியம், நீ நடி, நான் வேறு ப்ரொடியூசர் தேடுறேன், நீ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், நம்ம ப்ராப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டை மட்டும் நீ இந்த படத்துக்கு வாங்கணும், சரி பாரு முயற்சி பண்ணு, படம் ரிலீஸ் ஆகட்டும், ஓடிச்சுன்னா நான் வரேன் அப்படின்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர் தேடும் பண்ணி ஆரம்பித்தது. அதே மாதிரி ஒரு ஷாட்டு கூட நான் சொன்னதை மாற்றலை. முதல்ல நான் நடிக்கிறதா ஒரு ஏரியா இருந்தது, யார் பரணி ரோல், அதுவும் அவன் தான் சசி. அந்த நைட் ஒரு 12 மணிக்கு என்னை உட்கார வச்சு, இங்கே பாரு நீ டைரக்டராக ஜெயிச்சிரு, நான் உன்னை வச்சு படம் எடுக்கிறேன், அடுத்து நீ டைரக்டர் சேரில் ஸ்ட்ராங்காக உட்காரணும், யார் சொல்லுவா, நானும் சசி கதிர் 3 பேரும் ஒரே ரூமில் படுத்து போந்தோம். இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னன்னா 3 பேருக்கு ரூம் இருக்கும், ஆனால் ஒரே ரூமில் தான் படுத்து கிடப்போம், இந்த காலேஜ் ஹாஸ்டலில் படுத்துருக்க மாதிரி அப்படியே படுத்து அப்படியே கதை பேசுறது, அப்படியே இது பண்ணால் அப்படியே ஷூட்டிங் போடுறது, குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாத்திரது தான் ரூம் போவோம். இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு எதுக்கு 3 ரூமு, அசோகா தான் சொல்லுவான். என்னன்னா அந்த அந்த இடம் இருக்குல்ல, நீ வந்து டைரக்டர் சேரில் உட்காரு, கதை சொல்ல போகும்போது உங்ககிட்ட கதை கேட்கலன்னு வருத்தப்பட்டேல, நீ டைரக்டரா ஜெய், அடுத்த படம் நம்ம ஈசன் பண்ணோம்ல, ஏன்னா முன்னாடி சுப்பிரமணியபுரத்தில் நான் வில்லன், அடுத்து நம்ம ஈசன் பண்ணுறதுன்னு உடனே நான் லீட் ரோல் பண்ணி வச்சு எடுக்கிறேன், நீ இதில் வந்து முழுக்க டைரக்டராரு அப்படின்றாங்க. அப்படியே மாறுது, பரணியை தூக்கிட்டு வரோம், பரணிக்கு ஏன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறேன், என்ன மாதிரியே ஹேர் கர்லி ஹேர் அவளை உருவாக்குறோம். அதுதான் இது என்னன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்மளை பிடிச்சி தூக்கிட்டு போகிறது இருக்குல்ல,
அதுதான் நட்பு. கண்டிப்பா அந்த நட்பு சசியை பத்தி பேச சொன்னேன்னா நீ இதை அதான் மட்டும் இப்ப தனி யோசிக்கிறேன். செக்மெண்டா போடலாம். தம்பி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி எடுக்கலாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு சசி பண்ணதை இன்னைக்கு அவர் எனக்கு பண்ணியிருக்கிறார். ஓகே ஓகே. ஏன்னா நான் விட்ட கதை சொல்கிறப்ப எந்த ஸ்டேஜில் இருந்து தெரியும். எதையுமே யோசிக்க என்ன ட்ராக் ஸ்டோரி இவர் எப்படி எடுப்பார்ல, இந்த கதையை நம்பினாரு. நந்தாக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு பாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அவருக்கு தெரியாது. இது இப்போ ஒரு தகவல் சொல்ல போகிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15-18 வருஷம் இருக்கும். ஒரு நாள் வந்து நான் விட்ட ஒரு தடுமாட்டம் நிற்கிறேன். என்ன நான் இந்த பிரச்சனை கேட்குறாரு. இந்த மாதிரி காசு பிரச்சனைன்னா நேராக பைக்கில் உட்கார வச்சுட்டு ரெசிடென்சி டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ATMல 3000 எடுத்து கொடுக்குறாரு. யார் சசியா? நீங்கங்க சசிக்கும் உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் மாதிரி உங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லி 3000 ருபீஸ் கொடுக்குறாரு. அது இன்ன வரைக்கும் என்னால் கொடுக்க முடியல. இந்த படமா திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த கதையை இவர்களெல்லாம் நான் தீர்மானிக்கவில்லை. ஏன்னா இந்த கதையை இவர் எடுத்துருவார் நம்பினார் பார்த்தீங்களா. அன்னைக்கு எப்படி சசி இவரை நம்பினாரோ அதே மாதிரி இன்னைக்கு இவர் நம்பியிருக்கிறார். கண்டிப்பாக ஒரு திரி தான் இன்னொரு திரியை பற்ற வைக்கும், விளக்கா மாற்றுன்றது இது செயின் தொடராக இருக்குது. இந்த சமயத்தில் என்னை நம்பி வந்தது இவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். சொல்லிட்டு இல்லை எனக்கு சொல்லிட்டு நிறைய நன்றி சொல்லி அந்த பாண்டிங் பற்றி கேட்ட உடனே இவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. தெரியும்ல. இப்போ என்னன்னா நான் இப்போ இவர் சொன்னாதான் சசிகிட்ட நான் போய் நிற்கும் போது நான் என்ன நிலையில் இருந்தேன்னு எனக்கு தெரியும்ல. ஸ்மால் ஸ்க்ரீனில் நான் இருந்தேன். பட் என் கனவு பிக் ஸ்க்ரீன் தானே. சசியை மட்டுமே நம்பி மொத்தமாக சின்னத்திரையை விட்டுட்டு நான் போகிறேன். ஒரே நேரத்தில் 3 மெகா பண்ண டேரக்டர் நான். 1 மெகா பண்ணாலே நாக்கு தள்ளிடும். நான் 3 மெகா, எனக்கு 30 அசிஸ்டண்ட்டு. நம்ம கலரில் இருக்கவன் தான் அசிஸ்டண்டாக இருப்பான். ஆமாம், கேபி சார் சொல்லுவார், என்னடா கொள்ளக்கூட்ட மாதிரியே வரீங்க. ஆமாம், சிவப்பாக இருக்கிறவனுக்கு வேலை கிடச்சிடும், கருப்பாக இருக்கணும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவன் பாவம் ஊர் பக்கம் இருந்து ஓடி வந்திருப்பான். நான் சொன்னேன் கருப்பாக இருந்தான் முதல்ல உடனே அவனை சேர்த்துக்கிட்டா வேலைக்கு அப்படின்னு. அப்படிதான் இருப்போம். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போகிறேன் சசியை நம்பி. ஆனால் தாங்கி பிடிச்சான்ல இந்த நொடி வரைக்கும் அதே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த மாணிக்கத்துக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் கேட்குறாரு. அவன் என்கிட்ட சொல்கிறான், ஏப்பா என்னமோ வாய்ஸ் கொடுக்கணுன்றாரு. குர்ரா பாரு உனக்கு உண்மையில பிடிக்கணும் அந்த படைப்பு. என்னன்னா நான் எதுவுமே அவன்கிட்ட வந்து எனக்கு இதை செஞ்சிருன்னு நான் கேட்க மாட்டேன், அவனும் எனக்கு இதை செய்யணும்னு கேட்கவே மாட்டான். உணர்தல் தான், அது தானாக நடக்கும். இதுக்கு அவர் வாய்ஸ் கொடுத்தது எனக்கு கொடுத்த பிறகு தான் தெரியும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு அன்பு தான். இது நந்தனில் நான் நடிக்க போகிறேன். நான் சசியை பார்க்க போனேன். என்ன பேசியிருக்காங்க, நாளைக்கு அண்ணன் வராரு, அவர் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு எடுத்துருவோம் பேசாமல். நான் பரபரப்பாக பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னா சாப்பிட்டியா அப்படின்னாங்க. நல்லா கறி குழம்பு சோறுலாம் போட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த நந்தன் கதைகள் அப்படின்னா உடனே சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னா கதை சொன்னார். கதை சொல்லி முடிச்சோடனே என்ன அப்படின்னா அந்த கேரக்டர் மட்டும் நீ நடிச்சுட்டு போய்டு அப்படின்னா. சரி நடிப்போம் அவங்க அப்படியே உட்காரு. என்ன செய்வோம், ட்ரெஸ்ஸு இந்த இருக்க ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ் இங்கே வாங்கிட்டு போட்டாச்சு. அடுத்த நாள் போய் நடிச்சாச்சு வந்தாச்சு. அதுவுமே இந்த வருஷம் வேறு என்ன இருக்குது நமக்கு. கண்டிப்பாக நானும் அவரும் சேர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அந்த பிடி இருக்குல்ல, அந்த பிடியை எந்த மொமெண்ட்லேயும் விடக்கூடாதுன்றது இருக்குல்ல, அதுதான். இப்போ டைரக்டர் சமுத்திரகனி அவர்களுக்கும் ஆக்டர் சமுத்திரகனிக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கணும்? நாடோடிகளில் டேரக்டர் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆக்டரை பார்க்குறீங்க. ஸோ அதை பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கட்டுக்குள்ளே தான் ஒரு ஆக்டர் நமக்கு இது தெரியும். இப்போ டைரக்டராக இருந்தாலும் அதை தான் அல்லாமலும் ஐ கேன் கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் எனிதிங் ரிகார்டிங் சினிமா பற்றி எது. அப்போ எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி நான் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு ஆக்டராக வர்ற டைமில் வந்து என்னோட குறைவுகள் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு கரெக்டாக தெரியும், இதுதான் என்னோட மீட்டர் நல்லா தெரியும். ஸோ இப்போ நடிக்கிற டைமில் வந்து இட் வாஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஏதோ வர மாட்டேன் இல்லைன்னா எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் எனக்கு இருந்தேன்னா அவங்களுக்கு என்னோட பாடி லாங்குவேஜ் இல்லைன்னா என்னோட எக்ஸ்பிரஷன்லேருந்து கண்டுபிடிச்சி அது எனக்கு டேக்கிள் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வித் ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்ஃபாதரோட ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு இதுதான் கணிசார். இல்ல நான் அது இப்ப இல்ல எப்பவும் அப்படிதான். என்ன நான் எப்படி பார்ப்பேன்னா நான் நம்புவேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி தேர்வு செய்கிற வரைக்கும் தான் இவரும் அதுதான். அதுதான் எனக்கு எங்கள் 2 பேருக்கும் ஓட்டணும். என்னன்னா இதை இவங்க பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்பிக்கை தான் அவங்கள எடுத்துகிட்டு வரும். அதுதான் இது நடந்துச்சு. ஏன்னா இதில் வந்து மாணிக்கத்தை விட பயங்கரமாக டஃப்பாக நிற்கிறது சுமதி தான். இதை வந்து என்னென்னா இந்த பொண்ணு தான் பண்ணுதுன்னு இவர் சொன்னோன்னே பண்ணிடுவா அப்படின்னு. என்னென்னா அந்த டஃப் இருக்குல்ல, நம்ம ஒரு சில நம்ப வந்துடுவா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட் நடிக்கிறா,
அதில் தான் இந்த பொண்ணு மேலே பெரிய இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு ஷார்ட் நடிக்கிறா, அவள் அந்த கொலக்கட்டையை தின்னுக்கிட்டு டிவிஎஸ் வீட்டில் வரணும் நாடோடிகளில். கரெக்டாக காலை தூக்கி போட்டால் கால் சைலன்ஸரில் மாட்டிக்கிச்சு. கால் சைலன்ஸரில் சுட்டு, ஆனால் சிரிச்சுக்கிட்டே வரணும். வண்டி ஓடி சிரிச்சுக்கிட்டே வருது. என்னடா எந்த வண்டி இறங்கி ஓடினா ஓடி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்குல்ல, என்னன்னா அது வந்து பயங்கர ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய ராஜபாளையத்து ஏரியா. நான் போறது சந்தைக்குள்ள போறோம். கதிர் கேமரா ரெடி பண்ணிட்டான். நாங்க போவோம், நீ 10 அடி பின்னாடி வந்துட்டே இரு. நான் அதே மாதிரி கரெக்டா கேமரா கிட்ட இருப்பேன். இப்படின்னு கூப்பிட்டா 5 அடி வரணும், இப்படின்னா நீ பிரேக் அடிச்சு 10 அடி போயிடணும். ஒய்டு க்ளோஸ் போயிட்டே இருக்கோம், எடுத்துட்டே இருக்கோம். ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷத்துல பாவம் காலில் சுட்டு வச்சு அவங்க போட்டிருந்த அந்த ஸ்கர்ட் வந்து அதில் ஒட்டி, இது இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவே சிரிச்சுக்கிட்டே வந்துருக்குது. எனக்கு தெரியாது. அப்பதான் நான் சொன்னேன், அந்த ஷார்ட் முடிஞ்ச விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே சொன்னேன், இந்த மாதிரி நம்ம நம்புறோம்ல, அந்த நம்பிக்கைக்கு சரியா இருப்பாங்க. நீங்க அபிநயம் எடுத்துங்க. நான் நம்பினேன். கதிரை கூப்பிட்டேன், சசியை கூப்பிட்டேன். அந்த பொண்ணுக்கு வாய் பேச வராது, காது கேட்காது. நம்ம 2-3 பேரும் நினைச்சோம்னா இதை ஆர்டிஸ்ட் ஆக்கிடலாம்டா. கண்டிப்பா சரி சார் அப்படின்னா ப்ரொடியூசருக்கே தெரியாது இப்படி ஒரு பொண்ணு நடிக்குதுன்னு. ஆடியோ லான்ச் வரைக்கும் தெரியும். ஆடியோ லான்ச்சில் நான் சொல்கிறேன், இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச வராது, யாராவது சொல்லுங்க. அப்புறம் பல பேர் இவ்வளோ சொன்னாங்க. அதுதான் சொல்கிறேன், என்னன்னா நம்ம நம்பணும். அப்படிதான் இவர் நம்புவார். என்ன நம்பினார், இவங்கள நம்பினாரு, குழந்தைங்க வரைக்கும் நம்பினார். அந்த குழந்தையெல்லாம், அந்த 2வது குழந்தை, முதல் குழந்தை, அவங்கவுங்க தளத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அது மாதிரி என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன். நம்ம அம்மா அடிக்கரிசி அம்மாவுக்கும் பாலராஜ் அப்பாவுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் பிரமாதமாக நடிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஒரு மாதிரி கலங்கிட்டேன் சார் நான் படம் பார்க்கும்போது. அந்த இறுதி கட்டத்தில் அவங்க பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லாருமே சாம்ஸில் ஆரம்பிச்சு எல்லாருமே குட்டி 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 விஷயங்கள் கூட முதல்ல இயக்குனருக்கு நம்பிக்கை வந்தால் தான் ஐயோ இவன் பண்ணிடுவானா அப்படின்னு நினைச்சா அது அங்கே விளங்காது. நீ பண்ணுவ. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வேற ஷூட்டிங்லாம் சொதப்பாங்க, நம்ம ஷூட்டிங் வந்தால் சரியா செஞ்சுருவாங்க. என்னன்னா நம்ம வைக்கிற நம்பிக்கை. நீங்க நம்பணும். அதுதான் நடந்துச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த கேரக்டர் வரைக்கும் அதான் நடந்துச்சு. கண்டிப்பா அந்த நம்பிக்கை இந்த படத்தை தூக்கி இன்னவே நம்பி இருக்காரு பாருங்க. எல்லாரும் இயல்பாக்கி விட்டுருவாரு. எல்லாரையும் வந்து அந்த வட்டத்தில் கொண்டாந்துருவாரு, ரொம்ப சகஜமாக்கிடுவாரு. ஸோ உங்களுக்கு ஷூட்டிங் அந்த ஹெசிடேஷனே இருக்காது. அதை முதல்ல செய்வார். ஓகே, எல்லாம் நம்ம ஒண்ணுதான். ஏன்னா அவர் நிறைய கடந்து வந்திருக்காரு. அவர் பெருசா எதுக்குமே அழட்டிக்காத ஒரு மனுஷன். எல்லா ஒன்றும் என்னையா எடுத்துகிட்டு போகிறோம் ஒழுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு தாட் இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல வந்து அன்பாலையும் சமத்துவத்திலையும் இணைச்சிருவார் ஃபர்ஸ்ட்டு. இவங்க 2 பேருக்கும் அழகான ஒரு புரிதல் இருக்கும். அந்த ஸ்கூல்லேருந்து வந்தது மட்டும் இல்லாமல் கணியன் இருந்தாருன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவ்வளோதான், அந்த இடத்த கொடுத்துடணும்ல. மைண்ட் செட்டோட வந்ததுனால அது நம்ம ஷூட்டிங்கில் வந்த உடனே 2ஆம் நாளே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 4ஆவது நாள் கிளைமாக்ஸ் எடுத்தோம். ஆமாம், 4ஆவது நாளே கிளைமாக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த 2 பேர் கேரக்டரை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. புரியுது. நிறைய பேசணும்னு ஆர்வமாக இருக்குது, பட் ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஸோ நீங்களுமே நிறைய விஷயங்கள் பண்ணணும். நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ணன் 2 பாயிண்ட் சொல்லணுமா? நீங்கள் சொன்னோன்னே ஒரு பாயிண்ட் மாணிக்கத்தோட நம்ம முடியும். இவர் மூலம் வெளியே ஒரு செய்தி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உதவி எல்லாருமே செய்யலாம், உரிய நேரத்தில் செய்யணும், கரெக்ட் டைமில் செய்யணும். அதுதான் உதவி. இப்போ குளத்துல வந்து ஒரு குழந்தை விழுந்துருது, உடனே தூக்கினா தான் காப்பாற்ற முடியும். 2 செகண்ட் தாக்கினா அது போனோம். அப்போ அந்த கரெக்ட் டைமில் அவர் உதவி செய்யணும். இவர் லைஃப்லேயே செஞ்சுருக்கிறாரு, இந்த படத்துலையும் தான் நடந்திருக்கு. உரிய நேரத்தில் உதவி பண்ணது தான் இந்த கதை. கண்டிப்பாக சூப்பர். ஸோ லாஸ்ட்டாக மாணிக்கம், திருமாணிக்கம் என்ன எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் உள்ள வரலாம்னு நினைக்கிறீங்க? எல்லா மாஸ்கையும் கழட்டி வச்சுட்டு வாங்க. அதாவது நமக்கு துடிக்கலைனாலும் ஒருத்தர் பார்த்து வணக்கம் சொல்லுவோம், நமக்கு கோபம் வரும், இவனை எல்லாம் பார்த்து வணக்கம் சொல்ல வேண்டியிருக்குன்னு தோணும்ல. அந்த மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பியூர் சோலா அப்படி உள்ளே வந்து உட்காந்திங்கன்னா திரையிலேருந்து உங்களோட பேசுவாங்க. என் கேரக்டர் பேசுவோம், சுமதி கேரக்டர் பேசுவோம், அப்பா கேரக்டர் பேசுவோம், அந்த எங்கள் அம்மா வடிவகரிசி அம்மா கேரக்டர், எல்லாருமே அவங்கவுங்க தளத்துலேருந்து நம்மளோட பேசுவாங்க. நீங்களும் பேசலாம். அதுதான் அந்த மேஜிக். அந்த இருட்டுன்ற ஒரு மேஜிக் இருக்குல்ல, அந்த இருட்டுன்ற மேஜிக்கில் தான் நம்ம கலங்கலாம், கைத்தட்டலாம், சிரிக்கலாம். ஏன்னா பல பேர் வந்து வெளியில் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த சமூகம் வந்து சமூகத்தை பார்த்து பார்த்து அப்படியே சுருக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இருட்டு தான் அதை செய்யும், உங்களை அழுக வைக்கும், சிரிக்க வைக்கும். அதனால தான் அந்த சினிமாவுக்கு அவ்வளோ பவர். நீங்கள் அதனால் எந்த மாஸ்க்கும் வேண்டாம், நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பியூராக
ஒரு 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 நீங்கள் பிறந்த ஒரு 5-6 வயசுல ஒரு சோல் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சோலோட வந்தீங்கன்னா நைஸ் நைஸ். ஃபீல் குட்டான ஒரு மூவி. நம்ம வந்து உட்காந்து பேசலாம், சிரிக்கலாம், அழுகலாம், கண் கலங்கலாம். இவங்க சைடு நியாயம் இருக்குன்னு இடையில பேசுவாங்க. ஆமா, அவன் செய்யறது சரிதான், நம்ம அந்த குழந்தைங்க செய்யறது சரியான்னு கேட்கும். இப்படி எல்லாரோடையும் பேசும், நீங்களும் பேசலாம். ஓகே ஓகே. பேசி ஒரு உளவியல், ஒரு மனசை ஒரு முறை, மூளையை ஒரு முறை சலவை செஞ்சுட்டு அப்படியே கிளம்பலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ரொம்ப நன்றி. கண்டிப்பா திருமாணிக்கம் பெரிய ஒரு வெற்றி அடையும் சொல்லி வாழ்த்துறோம். ஸோ ரொம்ப நன்றி. வணக்கம்.